நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகிறார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். உண்மையாக தேடும் அனைவருக்கும் அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், வாருங்கள். மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம், மகிழ்ச்சியோடு நாம் அவரை நாடுவோம். நினைப்பதெல்லாம் நிறைவேற்றுவார், நன்மைகளால் நம்மை நிரப்புவார். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியிலே இணைந்து பங்கெடுக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர் இவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த வாழ்வு நமக்கு ஒரு தெளிவை தர வேண்டும். அருளின் காலம் நமக்கு அருளை ஏராளமாக பொழிய வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் பல விதங்களிலே நம்மோடு உறவு கொள்ளுகிறார். படித்த சிறந்த புத்தகத்தில் ஒரு சிறந்த சிந்தனையோடு
நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தில் உள்ளவர்களோடு இப்படி நம்மோடு பல விதங்களிலே உறவு கொள்ளுகிறார். அதிலே ஒரு விதம், ஒரு சில நிகழ்வுகள் கூட நம்மை தொடும், நம்மை பாதிக்கும், நம்மை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். பல நேரங்களிலே இந்த நிகழ்வுகளை கண்டுபிடிப்பதைத்தான் நாம் தடுமாறி போகிறோம். நிகழ்வுகள் வழியாக இறைவன் பல நேரங்களிலே பேசியிருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நிகழ்வுகளில் இறைவனுடைய கருத்தையும் அருளையும் காணாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, அன்பார்ந்த திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளங்களுக்கு ஊட்டமளிக்க திருவுளமானி. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சிமையை கண்டு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழி மரபினும் இருப்பார் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவனாகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றை எல்லாம் அவையிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியும் அதற்கு இணையான பகுதிக்கு நேரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது
ஆபிராம் அவற்றை விரட்டி விட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் கார்கள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமிடம் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரட்டாஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 27. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப் போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே,
நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யோக்காப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசேவும் எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்தெழுந்த பொழுது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேவுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுது அவர்கள் அச்சம் அடைந்தார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தன், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று குரல் ஒன்று ஒலித்தது. அந்த குரல் ஒலித்த பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றை எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தவக்காலம் 2வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்து ஆண்டவரது வார்த்தைகளை சிந்திக்க நமக்கு உதவி செய்த இறைவனுக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த இறைவார்த்தையின்படி முடிந்தவரை இந்த தவக்காலத்தில் வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இயேசுவின் தோற்ற மாற்றம் என்று இன்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய பின்னணி, இது சொல்லுகின்ற செய்தி, நாமும் எப்படி வாழ முடியும் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது. எருசலேம் நோக்கி அவர் செல்வது பாடுகள் பட்டு
மரித்து உயிர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு செல்லுகின்ற பயணம். இந்த பயணத்தில் இயேசு இந்த தோற்ற மாற்றம் வழியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதை எழுதிய லூக்கா தன்னுடைய சீடர்களுக்கும் அவரது வாசகர்களுக்கும் நமக்கும் ஒரு செய்தியை தருகிறார். என்ன பாடம், என்ன செய்தி அது? நற்செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம். தோற்ற மாற்றம் 2 குறிக்கோள்களை கொண்டது, 2 கருத்துக்களை முன்வைக்கிறது. ஒன்று, குரல் ஒன்று பேசுகிறது, மற்றொன்று அந்த குரல் இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறது. ஒன்றொன்றாக பார்ப்போம். முதல் குறிக்கோள், முதல் கருத்து, வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் சொன்ன செய்தி இதுதான்: இவரே என் அன்பார்ந்த மகன், இறை மகன். முதல் செய்தி. நான் தேர்ந்து கொண்டிருப்பவர். ஏனென்றால் இவர் கீழ்ப்படிதல் உள்ளவர். ஆகவே இவர் கீழ்ப்படிதலோடு வாழக்கூடியவர். ஆபிரகாம் மற்றவர்களைப் போல இவரும் அந்த வழியில் வருகின்ற கீழ்ப்படிதல் உள்ள நான் தேர்ந்து கொண்டவர். இவருக்கு செவி சாயுங்கள், அதாவது அவரது விழுமியங்களுக்கு, அவர் சொல்லித் தருகின்ற பாடத்திற்கு ஏற்றபடி வாழுங்கள் என்று சொன்ன முதல் செய்தி. இரண்டாவது பகுதி அதிலேயே நீங்களும் அவரை போல் வாழுங்கள் என்று அவர் அறைகூவல் விடுகின்ற அந்த இறுதி பகுதி. அவருக்கு செவி சாயுங்கள் என்றது. இந்த இரண்டும் தான் இறைமகன் கீழ்ப்படிதல் உள்ளவர் என்ற முதல் செய்தியும், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், வாழுங்கள், மகிழ்வோடும் நிறைவோடும் இருப்பீர்கள் என்ற அந்த அறைகூவலையும் நமக்கு விடுகிறார். ஆகவே இமிட்டேட் ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ் என்ற அந்த சூத்திரத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். சற்று விரிவாக பார்ப்போம். உருமாற்ற நிகழ்வில் மோசே, எலியா இருந்ததாக நாம் பார்த்தோம். ஏன் இவர்கள் இருவரும் அங்கு வர வேண்டும்? மோசே திருச்சட்டம் தந்தவர், அந்த திருச்சட்டத்தின் படி வாழ்ந்தவர். அவருக்கு பல சூழல் இருந்தது அந்த திருச்சட்டத்திற்கு எதிராக செல்வதற்கு. ஆனால் அவர் அந்த திருச்சட்டத்தையே மையமாக வைத்து பற்றுறுதியோடு வாழ்ந்தவர். ஆகவே அந்த திருச்சட்டம் கொடுத்தது மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்தவரும் அவர். இரண்டாவது, எலியா இறைவாக்குரைப்பவர். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் பெரிய இறைவாக்கினர் என்று போற்றப்படுகின்ற மிக பெரியவர். இறை திருவுளத்தை தனதாக மாற்றி வாழ்ந்தவர். ஆகவே 2 பெரிய கதாபாத்திரங்கள் அங்கே இருப்பதை நாம் காணுகிறோம். இந்த இருவர்கள் யார் என்பது யூதர்களுக்கு தெரியுமா, தெரியாதா? யூதர்களுக்கு இந்த 2 பெரியவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் யார், அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அவர்களது சிந்தனை என்ன, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பெல்லாம் யூதர்களுக்கு நன்கு புரியும். மோசே என்றால் உடனே தெரியும், எலியா என்றால் உடனே அவர்களுக்கு தெரியும். ஆகவே எல்லா யூதர்களுக்கும் இவர்கள் அறிமுகமானவர்கள், மிகவும் பழக்கமானவர்கள். இவர்கள் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். எதற்காக, என்ன பேசியிருப்பார்கள்? இதைத்தான் பேசினார்கள் என்று லூக்கா பதிவு செய்கிறார். திருச்சட்டத்தையும் திருச்சட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள், இது இறை திட்டத்தை நிறைவேற்றுவதாகும், இதைத்தான் இறைவாக்குகள் எல்லாம் சொல்லுகிறது என்று அவர்கள் இயேசுவோடு பேசியிருக்க வேண்டும், உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும், ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். பாதி வழி வந்துவிட்டீர்கள், ஏளனம், அவமானம், இன்னும் உங்களை மாற்றிவிடுவதற்காக யூத தலைவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்கள். இன்னும் எருசலேம் வரை நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது. திருச்சட்டத்தையும் கீழ்ப்படிதலையும் இறைவாக்குகளையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். சோர்ந்து போய்விடாதீர்கள், வீழ்ந்து விடாதீர்கள், தடுமாறி போய் விடாதீர்கள், தத்தளித்து விடாதீர்கள் என்று அவருக்கு ஊக்கம் தந்திருக்க வேண்டும், உற்சாகம் தந்திருக்க வேண்டும். இதுதான் அவர்கள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். எருசலேமில் நடக்க வேண்டியவைகளை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை இலைமறைக்காயாய் அரை தூக்கத்தில் இருந்த சீடர்கள் கேட்கிறார்கள்.
இந்த மூன்று சீடர்களும் அதை பார்க்கிறார்கள். இங்குதான் என்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன். தெளிவு தருகின்ற நிகழ்வு. அதுவரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம். அன்று அவர்களுக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம். இவர்கள் வந்தது பேசியது என்ன என்பது அறத்தூக்கத்தில் அவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதை உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் பார்த்த பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே மரித்து உயிர்த்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது, அதன் பிறகு நடந்தவைகளை பின்புறமாக அசை போட்டு பார்த்த பொழுது அவர்களுக்கு இந்த நிகழ்வு மிக தெளிவான ஒன்றை சொன்னது. இவர் இறைமகன், கீழ்ப்படிதல் உள்ளவர், இவர் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற தெளிவு அவர்களுக்கு பிறந்தது. அந்த நிகழ்வில் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு அது புரிந்தது. அதைத்தான் நான் முன்னுரையிலே சொன்னேன். பல நேரங்களிலே பல நிகழ்வுகள் நமக்கு புரிவதில்லை. ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் அப்படி நடக்கிறது என்று ஒருவேளை நாம் அங்கலாய்க்கலாம். ஒருவேளை ஆண்டவரிடம் குறை கூட சொல்லலாம், அல்லது அவரிடம் குற்றம் காணலாம். ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானவை. ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை அசை போட்ட பிற்பாடு தான் எனக்கும் அது என்ன என்பது புரிந்தது. என்னுடைய வாழ்வில் நடந்ததை சொல்லுகிறேன். புதிதாக குருப்பட்டம் வாங்கிய பிற்பாடு ஒரு 2-3 நாட்கள் கழித்து தஞ்சைக்கு நான் வேறொரு இடத்திற்கு திருப்பலி ஆற்ற சென்னையிலிருந்து சென்றேன். அன்று சனிக்கிழமை. அப்பொழுதெல்லாம் தெரியும், நான் சொல்வது 42 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுதெல்லாம் திருவள்ளுவர் டிடிடி பஸ்ஸை தவிர வேறு பெரிய வண்டிகள் எதுவும் வெகு தூரம் செல்வதில்லை. ஆகவே தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய வண்டியில் ஏறுவதற்காக 8 மணியிலிருந்து 10 மணி வரை இருந்த அரை மணி நேரத்திற்கு இருந்த ஒவ்வொரு பஸ்ஸாக கேட்டு கேட்டு பார்த்தேன். எந்த ஓட்டுநரும் அல்லது நடத்துனரும் ஏற்றுக்கொள்ள, என்னை எடுத்து வண்டியில் ஏற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஒரு வண்டியிடம். அதை விட்டால் அடுத்தது இன்னும் ஒரு வண்டி தான் இருக்கிறது. அதில் நான் போனால் தான் அங்கு சென்று திருப்பலி நிறுத்த முடியும். ஆகவே அந்த கண்டக்டரிடம், நடத்துனரிடம் இவ்வளவோ கெஞ்சினேன். நான் ஒரு சாமியார்னு சொல்லி பார்த்தேன், ஒரு ஃபாதர், நான் நாளைக்கு அவசியம் போகணும், ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் சீட்டு இல்லை சார், வண்டி ஃபுல் அப்படின்ட்டார். கூச்சத்தோடும் சற்று வெட்கத்தோடும் மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்டேன். அவர், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா, படித்தவர் தானே, ஃபாதருங்கிறீங்க, தெரியாதா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னார். ஒருவேளை அவர் பணம் காசு வாங்கக்கூடியவராக இருப்பாரோ என்று நினைத்து, சார் வேணாலும் டிக்கெட்டுக்கு மேலே காசு போட்டு தரேன் சார், நான் அவசியம் போகணும் அப்படின்னேன். அவருக்கு இன்னும் கோபம் வந்தது, ஏற்றவே இல்லை. அடுத்தது இன்னும் ஒரு வண்டி தான் இருந்துச்சு. அந்த வண்டியும் போய்விட்டது. அடுத்த ஒரு 20 நிமிடத்தில் அடுத்த வண்டி வந்தது, திருவள்ளுவர் டிடிசி. அதில் ஏறினேன். அதில் ஏறுவதற்காக முயற்சி செய்தேன். கூட்டம் அலமோதியது. அந்த கண்டக்டரிடம் திருப்பி இதே பல்லவியை தான் பாடுகிறேன், ஃபாதர் நாளைக்கு போகணும், கொஞ்சம் தயவு செஞ்சு ஏற்றிங்க, வேணாலும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், டிக்கெட்டுக்கு மேலே ஏதாவது காசு எதிர்பார்த்தாலும் நான் தரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவர், வேண்டா வெறுப்பா, நில்லுங்க சார், போகிறப்ப இடம் இருந்தால் ஏற்றிக்கிறேன் அப்படின்னார். போகிறப்ப பார்க்கலான்னார். நிறைய பேரை ஏற்றுறார், ஆனால் என்னை ஏற்றலை. கடைசி நேரத்தில் என்னை வாங்க அப்படின்னார். சரி என்று போனேன். ரொம்ப சந்தோஷம், அப்பா கடைசி வண்டியில் அது இடம் கிடைச்சேன்னு. இது யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, அல்லது சொல்லுவதனால் சந்தோஷப்படுகிறேன் என்பதும் என்னுடைய நோக்கம் அல்ல. நான் சென்றேன். எனக்கு முன்னாடி சென்ற வண்டி, அப்போல்லாம் ரோடு உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் நல்ல சமதளமாக 4 சாலையாக மாற்றிட்டாங்க, காசு வாங்குகிறாங்க. அப்போல்லாம் சின்ன ரோடு தான், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஏறி இறங்குகின்ற பொழுது, இறங்குகின்ற இடத்துல ஒரு ரோட்டோரமாக நின்றிருக்கிறது. எதிரே வந்த வண்டியினுடைய வெளிச்சமும் எனக்கு முன்னாடி சென்ற அந்த வண்டியினுடைய வெளிச்சமும் தெரிந்ததோ இல்லையோ, டிரைவர் நேராக போய் நின்று கொண்டிருந்த அந்த ரோலரிடம் போய் வண்டியை விட்டார். யாருக்கும் அடி, சாவு இல்லை, ஆனால் எல்லோருக்கும் பலத்த அடி. பின்னாடி வந்து எங்கள் வண்டியில் ஒரு சிலர் ஏற்றுறேன்னாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், நமக்கு முன்னாடி இந்த டிரைவர், இந்த நடத்துனர் தானே நமக்கு கெஞ்சினோம், ஒன்று சொல்கிறது புரியுதா புரியலையா, சாமியாருங்கிறீங்க என்றெல்லாம் என்னை ஏசினாரே, திட்டினாரே. ஆனால் அந்த வண்டியில் எனக்கு இடம் இல்லைன்னாரு. எனக்கு அப்புறம் நிறைய பேர் ஏற்றினாரே, ஏன் என்னை மட்டும் ஏற்றவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல. பிறகு வந்தவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அடிப்பட்டவங்களை மட்டும் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. பிறகு நான் அதை பற்றி யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு மட்டும் உதவி செய்தார் என்று நான் பெருமை கொள்ளவில்லை.
ஏதோ ஒன்று ஆண்டவரிடம் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறது. பிறகுதான் அதை நன்கு அலசி பார்த்த பொழுதுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதிலிருந்து ஆண்டவன் ஏதோ ஒன்றை என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நீ ஒரு சாமியார், இந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன், அதற்காக நீ ரெட்டிப்பு வேகத்திலே, ரெட்டிப்பு ஆர்வத்தோடு, ரெட்டிப்பு ஆற்றலோடு நீ எனக்காக பணிபுரிய வேண்டும். அதற்காகத்தான் நான் உன்னை இந்த விபத்திலிருந்து உன்னை காத்திருக்கிறேன் என்று சொன்னதைப் போல மனதில் பட்டது. ரெட்டிப்பு வேகத்திலே, ரெட்டிப்பு ஆற்றலோடு, ரெட்டிப்பு இதோடு நீ உழைக்க வேண்டும், எனக்காக பணிபுரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால்தான் உன்னை இந்த விபத்திலிருந்து நான் காப்பாற்றினேன் என்று சொன்னதைப் போல என் மனதில் பட்டது. ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு வேகமாக எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ, யார் மனதையும் புண்படுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறேன். என்னை பற்றி ஒரு சுய விளம்பரத்திற்காக இதை நான் சொல்லவில்லை. நிகழ்வுகள் பல நேரங்களிலே பல செய்திகளை நமக்கு தருகின்றன. புரிந்து கொள்வதற்கான மனதும் புரிந்து கொள்வதற்கான சூழலும் நமக்கு இருந்தால் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அந்த சீடர்களுக்கு அப்பொழுது அது புரியவில்லை. ஆனால் உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். ஆகவே தான் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த உயிர்ப்பின் ஒளியிலே இருந்த அவர்கள் இந்த நிகழ்வை அசை போட்டார்கள், திரும்பி பார்த்தார்கள், ஒளி பெற்றார்கள், மாபெரும் சக்தியாக மாறினார்கள். இதைத்தான் பேதுரு எழுதிய 2வது திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். 1:16 பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார் இந்த நிகழ்வை பற்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் சும்மா கதை புருடா விடலை. பிறகு அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். ஆகவே பார்த்தார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வை பிறகு புரட்டி பார்த்த பொழுது மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்தார்கள். இதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே சொல்லுவார், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. திருத்துதர் பணிகளிலும் இதே வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். சங்கத்திற்கு முன்பாக அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. ஆகவே நிகழ்வுகள் நம்மிடம் பேசுகின்றன. இந்த தோற்ற மாற்றம் அவர்களை மாற்றி இருக்கிறது. அவர்களையும் இதே இயேசுவைப் போல பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்ததை பார்க்கிறோம். நானும் அதைத்தான் என்னுடைய நிகழ்வுகளில் சொன்னேன். இதை கேட்டதனால் நான் இனி என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருக்காக ஓடி உழைக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதை செய்ய முடியுமோ அதை இருக்கின்ற வரை, ஆண்டவர் தருகின்ற உடல் சுகம் இருக்கின்ற வரை செய்வோம் என்ற துணிவோடு இன்றும் நான் செய்கிறேன். ஆண்டவர் நம்மை மாற்றக்கூடியவர், நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பேசக்கூடியவர். நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் நம்மால் வாழ முடியும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்ற அருமையான தெய்வம் நம்முடைய கடவுள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சி, அவரது புகழ், அவர் சொல்லித்தந்த அந்த பாடம், இவைகளெல்லாம் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது 2வது பகுதிக்கு செல்லுகிறோம். இந்த நிகழ்வின் 2வது குறிக்கோள் இயேசுவினுடைய பாடுகள், உயிர்ப்பு, அதை சார்ந்த மாட்சி. இவைகளை வாழ வேண்டும், இவைகளை வெளிப்படுத்த வேண்டும், அவைகளை வாழ வேண்டும். இதில் மாட்சி இருக்கிறது. அந்த மாட்சியை கண்டு உணர வேண்டுமானால் பற்றுறுதி வேண்டும், பற்றுறுதி வேண்டுமானால் சீடனாக மாற வேண்டும், சீடனாக மாறினால் சிக்கன ஆண்டவரை பிடித்து கொண்டு வாழ வேண்டும், சான்று பகர வேண்டும். இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் உயிர்ப்பின் ஒளியிலே கண்டுபிடித்த அந்த சீடர்களும் கண்டுகொண்டார்கள். இதைத்தான் நாமும் உயிர்த்த ஆண்டவரை, நம்மோடு வந்திருக்கின்ற நற்கருணையிலே நம்மோடு இருக்கின்ற அந்த ஆண்டவரை புரிந்திருக்கிறோம், வாழ வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே என்ன நேர்ந்தாலும் இறை திருவுளத்தை, த வில் ஆஃப் காட், நிறைவேற்ற வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை சீடர்களுக்கு தந்தது. இந்த தோற்ற மாற்றம் அவர்களுக்கு இந்த உறுதியை தந்தது, நமக்கும் தருகிறது. இயேசுவுக்கு நடந்தது, அதாவது இயேசுவுக்கு நடந்த பாடுகள் அவருடைய சீடர்களுக்கும் நடக்கும். வாட் ஹேப்பன்ஸ் டு ஜீசஸ் will happen to his disciples. அவருக்கு நடந்தது நமக்கும் நடக்கும். அந்த மாட்சி மரித்து உயிர்த்து அவருடைய விடுமியங்களின்படி வாழ்ந்தால் நமக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை நாம் அறிகிறோம்.
வாழ முடியும், வாழ வேண்டும். திருமணத்தில் இணைந்த ஒரு தெரிந்த தம்பதியர் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீங்கள் கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் தனியாக வீடு பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் அட்ரஸ் கேட்டு வந்தேன் அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், வந்திருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் என்று சொன்னார்கள். ஆனால் இல்லை. அந்த பையனை தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த பையன்ட்டு கேட்டேன் தனியாக, என்னையா அப்படி கிளம்பி வந்துட்டீங்க, ஒரே பையன், அப்பா அம்மா தனியாக இருக்காங்களேன்னு. வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது ஃபாதர், அப்பா அம்மா கூட. ஆனால் என்னுடைய மனைவி பிடிவாதமாக தனி கொடுத்தனம் வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் பொறுமையாக பேசிவிட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ அவளோடு இருந்து பொறுமையாக வாழ முடியும், வாழ வேண்டும், பெற்றோரோடு இணைய வேண்டும் என்பதற்காக இந்த துன்பத்தை, இந்த ஆரம்ப காலகட்ட துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா அம்மாவுக்காக, இந்த குடும்பம் என்னுடைய நலனுக்காக, இந்த கூட்டு உறவு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக நான் எந்த துன்பத்தையும் இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஃபாதர். இன்னொரு 2 வருஷம் ஆனால் ஒருவரை புரிந்து கொள்வோம். இப்பொழுது புரிந்து கொள்வதற்குத்தான் தடுமாறுகிறோம். ஆகவே விட்டு பிடித்து பிறகு சிறப்பாக வாழ முடியும் என்று நம்புகிறேன் என்று சொன்னான். அதுதான் நிகழ்வு. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். வாழ வேண்டும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ வேண்டும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நல்ல பாடங்களை சொல்லித் தருகின்றன. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 6வது அதிகாரம் 4 7 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். 1 மட்டும் படிக்கிறேன். 6, 4. அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகிய எல்லாவற்றையும் மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொள்கிறோம். இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் புனித பவுலடியார் சொல்லுகிறார். பிறகு என்னென்ன நடந்ததுங்கிறத பட்டியலிடுகிறார். 5, 7 அதுதான். இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஆரம்ப காலகட்ட சூழ்நிலைகள், தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை தாண்டி வர ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இப்படி இவைகளை கடந்து வாழ்ந்தால் இறைவன் என்ன தருகிறார் என்பதையும் படித்து முடிக்கிறேன். அதே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 11, 12 இவ்வாறு நாம் பார்க்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும், வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. இதுதான் வாழ்க்கை. சண்டை போட்டு பிரிவதும் ஓடுவதும், நிகழ்வுகளை புரிந்து கொள்ள மறுப்பதும் வாழ்வல்ல. புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் ஒரு முறை தான் வாழப்போகிறோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு கிடைக்காது. அருமையான வாழ்வு, ரம்மியமான வாழ்வு, நிகழ்ச்சிகள், நண்பர்கள், உறவினர்கள் வழியாக இறைவன் பேசுகின்ற வாழ்வு. அதை புரிந்து கொள்ளுவோம், ஏற்று வாழ்வோம். இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடந்து வருகின்ற யதார்த்தமான துன்பங்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் தாண்டி இறுதியாக ஆண்டவர் தரக்கூடிய மாட்சி, அருள், ஆசீருக்காக தொடர்ந்து பயணிப்போம். பயணித்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாயோடு சேர்ந்து நாமும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட
மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அவருடைய ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்ன நம் தந்தையிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். செவி சாய்த்து வாழ அழைப்பவரே எம் இறைவா, திரு அவை தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபை தலைவர்களை இறைமக்களை திரிவுளப்படி வழி நடத்திடவும், இறைவனின் விருப்பத்திற்கு செவிசாய்ப்பவர்களாக இறைமக்களை உருமாற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தேவனே எம் இறைவா, எம் நாட்டினை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்ற வாழ்விற்காக பாடுபடவும் நேர்மையோடும் உண்மையோடும் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தெளிவினை தந்து எங்களை வழிநடத்துபவரே இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் இறைவனின் மக்களாக வாழவும், தவக்காலத்தில் சிந்தனை சொல் செயல்களில் உருமாற்றம் பெற்றவர்களாக திகழவும், இறை திருவுளம் அறிந்து செயல்படவும், கிறிஸ்துவின் விழுமியங்களின்படி வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அளவற்ற நன்மைகளை பொழிபவரே எம் இறைவா, பல்வேறு விண்ணப்பங்களோடும் ஏக்கத்தோடும் நன்றி அறிதலோடும் உம் தாய் அன்னையின் பாதத்தில் சரணடைந்தும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவருக்காகவும் சிறப்பாக தங்களது அரசு பொது தேர்வினை மேற்கொண்டுள்ள ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் நிறைவான வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு சேர்த்து அன்னையினுடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கின்ற ஏராளமானவர்களுக்காக, நமக்கு அறிமுகமானவர்களுக்காக சிறிது நேரம் நல்ல சுகம் வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிவிடலாமா, பிரிந்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும், குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்களுக்கு நல்ல குழந்தை வேண்டும் என்றும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். சிறிது சிறிதாக கோடை காலம் ஆரம்பிக்கின்ற இந்த காலத்தில் பேராலயத்திலே பணிபுரியக்கூடிய தன்னார்வ தொண்டர்களும் வரக்கூடிய திருப்பயணிகளும் சிறப்பாக இருந்து பணிபுரியவும் பயன்பெற்று செல்லவும் அனைவருக்காகவும் நாம் சிறிது நேரம் ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே
அன்பென்னும் பலியாக அழித்தரும் நேரம். என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன், என்னை படைத்தேன், என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அழித்தரும் நேரம். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இப்பழிப்பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்தி அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாக உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு இந்த பேராலயத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரிடம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கவும் திருமுன்னேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உமக்காக வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்று சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். என் தெய்வமே, என் நாடும் என்னில் கலந்திடவா. இந்த இயேசுவே என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இந்த இயேசுவே என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்துள்ளீர். மாற்றிக்குரிய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே,
இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்றும் நீயே ஆரோக்கியத்தாழ்க நீ வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய்